ஜனகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கதிரை தனா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் ரமணி பாட்டி கேட்குறாங்க, என்ன கையில் இப்படி அடிபட்டுருக்கு, என்ன ஆச்சுரா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை வண்டியில் வந்துட்டு இருந்தேன், அதான் லைட்டாக தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மணி இதை சொல்கிறாங்க, ஏன் எதுக்காக அவனை அவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறீங்க, அதான் தெரியாமல் விழுந்துட்டேன்னு சொல்கிறான்ல, அதோட விட வேண்டியதானே அப்படிங்கிறப்ப ரகுராம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. சரி அவனை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சொன்னோன்னே அழைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பத்மா யோசிக்கிறாங்க, என்ன இது ஒருவேளை தனாவை இவன் மனசை மாற்றிடுவானோ, என்ன எதுக்கும் நம்ம ரூமில் போய் எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே தான் கரெக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயாவும் சரி ஜானகி 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. இருந்தோடனே ஜானகி சொல்கிறாங்க, இரு உனக்கு வெந்நீர் வேணா ஒத்தரம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க, எதுக்காக நம்ம 2 பேரும் இவனுக்காக வேலை செஞ்சுட்ருக்கோம், அவனை கவனிக்கிறதுக்கு தான், அவன் பொண்டாட்டி இருக்கால, அவள் பார்த்துப்பா, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா அழைச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சரி எனக்கு கொஞ்சம் வெந்நீர் மட்டும் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இங்கே கரெக்டாக ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு கதிருக்கு கொடுக்குறாங்க தனா. அந்த சமயத்தில் ஜூஸ் குடிக்கிறாங்க. கதிரால் குடிக்க முடியல. உடனே கிளாஸ் தனாவே ஊட்டி விட்றாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, நீ எதுக்காக எனக்காக தானே சண்டை போட்ட, அந்த விஷயத்தை ஏன் நீ வீட்டில் மூடி மறைக்கிற, நான் வேணால் அப்பாக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா உன்னை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களே, நீ எவ்வளோ தான் உன் மேலே பழியை போட்டுக்கிட்டே போவ, இது அதனால தான் உன்னை எல்லாரும் கோவப்படுறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல தனா, இந்த விஷயம்லாம் ஒன்றும் வெளியில் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ விட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கூட அப்படின்னு சொன்னோன்னே தனா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பக்கம் தனா கதிரால் சாப்பிட முடியலன்னொன்னே, இரு இன்னும் அவசரப்படாதன்னு நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊட்டி விட்றாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பத்மாவுக்கு என்னடா இது இவ்வளோ தூரம் இவங்க 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை கூடிய சீக்கிரம் நம்ம பிரிச்சாகணும், அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த போய் அண்ணங்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பத்மா எதுக்காக இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பெருசாக கதிரை நீங்கள் ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க, அவன் தனாவோட மனசை மாற்றுறதுக்காக வேணுன்ட்டே அவனுக்கு கையில் அடிபட்ட மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான், இப்போ பாருங்கள் தனா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற நிலைமைக்கு மனசை மாற்றுறான், இது சரி கிடையாது, நம்ம தான் அவனை லேசு போக்கில் எதிர்பார்க்குறோம் விட்டுட்டோம், அவன் ஒவ்வொரு திட்டம் போட்டு மாயா கூட சேர்ந்து ரொம்ப சூழ்ச்சி செய்கிறான், இது சரியாக வராது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரகுராம் அழைச்சிட்டு பத்மாவும் வராங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா தனா சாப்பாடு கதிருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தலையில் லைட்டாக புறையிற மாதிரி ஆனோன்னா தண்ணி கொடுத்துட்டு தலையில் அப்படியே கதிருக்கு தட்டி விட்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரகுராம் செம கோவப்படுறாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு அவனை விரும்புகிறாளோ, அது தெரியாமல் நம்ம தான் கதிரை ஒதுக்கி வைக்கிறோமோ அப்படின்னு கோவப்படுற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த பக்கம் அதிரடியாக என்ன முடிவெடுக்க போகிறாரோ முடியுது.